கமெண்ட் பண்றவங்க பத்தி நம்ம எப்பவுமே கவலைப்படக்கூடாதுங்க. எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். எதனால சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதே நம்ம தான். வீடியோ போட்டுட்டு நம்ம எப்படிங்க ஸ்ட்ரைக் அன்னைக்கு வண்டி எடுப்போம். வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியுங்க. அதாவது இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல ரீல்ஸ் போறவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எடுக்கிற வீடியோ அன்னைக்கு அப்லோட் பண்றதுலாம் ரொம்ப டஃபான விஷயங்க. நம்ம எடுக்கிற வீடியோ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் வரும். ஏன் சில மாசங்கள் கழிச்சு கூட போஸ்ட் ஆகிறதுலாம் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. சோ எதுவுமே தெரியாம பிளைண்டா வந்து மெசேஜ் போடாதீங்க. இதை நான் சொல்லி இதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரியாதவங்களும் இருப்பீங்க இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்றேன். எனக்காக பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு இன்பாக்ஸ் வந்து மெசேஜ் பண்ண நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் அனுப்ப முடியாத லெவலுக்கு தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மேக்ஸிமம் பார்க்கற வரைக்கும் நான் ரிப்ளை பண்றேங்க. பட் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேங்க. இன்னைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வழக்கம் போல தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தாங்க. இன்னைக்கும் எங்கன்னு தெரியுதுங்களா? எக்மோருங்க, அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எக்மோர். இதாங்க ஃபர்ஸ்ட் ட்ராப். ஃபைனலாக இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ரைடில் எதுவுமே எடுக்கலங்க. ஏன்னா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் கிடைச்சிச்சுங்க. ஸோ அதனால ரெண்டல் ரைட் எதுவும் எடுக்கல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாங்க. நம்ம அம்ஜிக்கரையிலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி தான் கஸ்டமர் போட்டிருந்தாங்க. நம்ம யூபரில் அமௌண்ட் கம்மி தாங்க. ஏதோ கஸ்டமர்கிட்ட நீங்களே போய் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்து இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே பேசிட்டு டோல்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 hour 1.5 hour தான் ஆகும். திருப்பி ரிட்டன் விட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக பைபாஸ் ரைடு தான் இன்னைக்கு. டே ஃபுல்லாகவே அப்படியே அங்கேயே போயிடுச்சுங்க. டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன ரைட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஃபுல் பைபாஸ் வைப்பு அண்ட் ரிட்டன் வரும்போது சிஎன்ஜி வேற கரெக்டாக எம்டி ஆகிற டைம்ல ஸ்லீப்பர் போது தாண்டி கிடைச்சதுங்க. அங்கே சிஎன்ஜி அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கஸ்டமர் அப்படியே சேஃப்டியாக ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாளையே சிரிச்ச முகமா இருங்க. நல்லதே நினைப்போங்க, நல்லதே நடக்குங்க.